வணக்கம். வி.கே. ராமசாமி அப்படிங்கிற அற்புதமான நடிகரை நம்மளால் மறக்கவே முடியாது. அதே போல் தமிழ் திரையுலகில் இவருக்கு இணை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நடிப்பில் அசகாய சூரத்தனங்களை பண்ணியவர் தான் எம்.ஆர். ராதா. நடிகவேள் எம்.ஆர். ராதா அப்படின்னு இன்னைக்கும் நாம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஒரு ஃப்ரேமில் எம்.ஆர். ராதா அவர்கள் நின்னார்னாக்க எல்லோருடைய நடிப்பையும் தூக்கி சாப்பிட்ருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன மேனரிசம், சின்ன குரல் குழைவு அப்படின்னு அசத்திடுவார் அப்படின்னு தெரியும். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான் வி.கே. ராமசாமி அவர்களுக்கும் எம்.ஆர். ராதா அவர்களுக்குமான ஒரு விஷயம். நாடகத்தில் பல கேரக்டர்கள் பண்ணி மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்களை குவித்து கொண்டிருந்தவர் தான் நடிகவேள் எம்.ஆர். ராதா. மாடர்ன் தியேட்டர்ஸ் அந்த காலத்தில் நாடகங்களை எல்லாம் படமாக்கின தருணத்தில் நாடகங்கள்லேயும் நடித்து அந்த படங்கள்லேயும் நடித்து புகழ் பெற்றவர் எம்.ஆர். ராதா. ஆனால் ஏனோ தெரியல ஒரு பிரேக் ஒன்று விழுந்தது 40களுடைய மத்தியில். அதற்கு பிறகு 1954 வருஷத்தில் நேஷ்னல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் அவர்கள் தயாரிக்க எம்.ஆர். ராதா ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அந்த படம் திருவாரூர் தங்கராசு கதைவசனத்தில் உருவான இரத்த கண்ணீர். தமிழ் சினிமாவில் ஒரு 54வது வருஷத்தில் வந்த படம். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், 70 வருடங்கள் ஆயிடுச்சு. இரத்த கண்ணீர் திரைப்படத்துக்கு இணையான ஒரு படம் கிடையவே கிடையாது. எம்.ஆர். ராதாவை தவிர வேறு யாருமே நடிக்க முடியாது இரத்த கண்ணீர் திரைப்படத்தில். அந்த காந்தா அப்படின்னு அவர் சொல்லுகிற பாணியே இன்று வரை மிமிக்ரி செய்யப்பட்டு வருகிறது. அதுதான் எம்.ஆர். ராதாவினுடைய ஒரு சின்ன சாதனை. இது ஒரு சோறு பத சாதனை தான். மோகன் அப்படிங்கிற கேரக்டரில் வெளுத்து வாங்கியிருப்பார். அப்பேற்பட்ட எம்.ஆர். ராதா அடுத்தாப்புல படங்கள் அவர் நடித்தாரா அப்படின்னா இல்லை. 1954 இரத்த கண்ணீர் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைது. வசூலில் சாதனைகள் பண்ணுது. 200 நாள் 300 நாள்னு ஓடுது. ஆனால் எம்.ஆர். ராதாவை அடுத்தடுத்த படங்களில் யாருமே புக் பண்ணலை. ஏன்னா எம்.ஆர். ராதா அப்படின்னாலே திரையுலகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பயம். அவர்கிட்ட வேலை எப்படி வாங்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது. மூக்குக்கு மேலே எம்.ஆர். ராதாவுக்கு கோபம் வரியா, அவர் சொல்கிறத தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட போய் நம்ம நின்றுக்கிட்டு அவஸ்தைப்படணுயா அப்படின்னு அவங்க கருத்துக்களை யோசித்து வச்சுக்கிட்டு ஒரு விமர்சனங்களை வச்சுக்கிட்டு எம்.ஆர். ராதாவை நெருங்காமலே இருக்காங்க. அதனால் அவருக்கு பட வாய்ப்புகளே வராமல் இருக்குது. போகடா நீங்களும் ஆச்சு உங்கள் படமும் ஆச்சு அப்படின்னு அவர் பாட்டுக்கு நாடகத்தில் தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டார் எம்.ஆர். ராதா. இந்த சமயத்தில் நடிகவேள் எம்.ஆர். ராதாவை தன்னுடைய நண்பன் அப்படின்னு இல்லாமல் குருஸ்தானத்தில் வைத்து அழகு பார்த்தவர்கள் நிறைய பேர் உண்டு. அதில் முக்கியமாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அதே போல் எம்.ஆர். ராதாவுக்கு முன்னாடியே திரையுலகில் வந்துவிட்ட வி.கே. ராமசாமி அவர்களுக்கும் நாடகத்துறையிலிருந்து வி.கே. ராமசாமி வந்ததுனால எம்.ஆர். ராதா மேலே அவருக்கு ஒரு மரியாதை, அன்பு அப்படின்ட்டுலாம் ஒன்று உண்டு. அதே போல் ஏ.பி. நாகராஜன் அவர்கள் சிவாஜியை ரசித்து எடுத்த ஒரு இயக்குனர். இந்த ஏ.பி. நாகராஜனும் வி.கே. ராமசாமியும் வாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு நல்ல நண்பர்கள். இந்த கூட்டணியில் தான் சிவாஜியும் இணைகிறாரு. சிவாஜியும் வி.கே.ஆரும் வாடா போடான்னு பேசிக்கிற நண்பர்களாகவும் சிவாஜியும் ஏ.பி. நாகராஜனும் அப்படி உற்ற நண்பர்களாகவும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் வி.கே. ராமசாமி அவர்களுக்கு ஒரு லெட்டர் வருது. அதற்கு காரணம் என்ன? அந்த லெட்டருக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த காலத்தில் ஏ.பி. நாகராஜனும் வி.கே. ராமசாமி அவர்களும் சேர்ந்து படங்களை தயாரிச்சிட்டு இருந்தாங்க, படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் பார்ட்னராக இருந்து. அதனால் வி.கே. ராமசாமிக்கு ஒரு கடிதம் ஒன்று வருது. அந்த கடிதத்தை எழுதியவர் நடிகவேள் எம்.ஆர். ராதா. சினிமா வாய்ப்பு இல்லாமல் நான் கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு உன் படத்தில் ஏதாவது நடிக்க வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு அன்பான ஒரு உத்தரவோட அந்த கடிதம் வி.கே. ராமசாமி அவர்கள்கிட்ட வருது. இந்த சமயத்தில் வி.கே. ராமசாமி அவர்கள் அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு ஓடோடி போய் ஏ.பி. நாகராஜன்கிட்ட போய் இந்த கடிதத்தை கொடுக்குறாரு. அந்த சமயத்தில் அங்கே சிவாஜி கணேசன் சாரும் ஏ.பி. நாகராஜன் கூட இருக்காரு. இந்த தருணத்தில் தான் நம்ம ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கோமே, அந்த படத்தில் இவருக்கு ஏதாவது ஒரு வேஷம் கூடியா, நல்ல நடிகராச்சையா, நமக்கு அண்ணன் மாதிரி குரு மாதிரி அவர் அப்படின்ட்டுலாம் சொன்ன உடனே ஏ.பி. நாகராஜனுக்கும் எம்.ஆர். ராதாவை பயன்படுத்தணும்னு ஆசை. ஏபிஎன் எப்படியாவது இந்த படத்தில் ராதா அண்ணனை நடிக்க வைங்க,
நான் ரத்த கண்ணீருக்கு அப்புறம் ஒரு படம் கூட அண்ணனுக்கு வரல பாரு அப்படின்னு சிவாஜி கணேசனும் சொல்ல, வி.கே. ராமசாமியும் சொல்ல, ஏ.பி. நாகராஜனுக்கும் அந்த ஆசை இருக்க அந்த படத்தில் அவரை நடிக்க வைக்கிறதுன்னு முடிவாச்சு. இதில் எந்த கதைக்கு எந்த கதாபாத்திரத்துக்கு அவரை பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாக்க கடைசியில் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்திலேயே வி.கே. ராமசாமி அவரை நடிக்க வச்சிடலாம் அப்படின்ற ஒரு யோசனையை சொல்கிறாரு. வேற எந்த கதாபாத்திரத்துக்கும் அவர் சூட் ஆக மாட்டார். சின்ன சின்ன கதாபாத்திரம் தான் இருக்கும். 4 வருடங்கள் கழித்து எம்.ஆர். ராதா திரையுலகில் நடிக்க வராருனாக்கா அது அப்பேற்பட்ட ஒரு கேரக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு நடிகரை முடிவு பண்ணி வச்சிருந்த அந்த சூழ்நிலையில் அந்த நடிகரை ஒதுக்கிட்டு எம்.ஆர். ராதாவை அந்த கேரக்டருக்கு போடுறாங்க. இந்த படத்தினுடைய கதையை எழுதினதே வி.கே. ராமசாமி அவர்கள் தான். இந்த படத்தினுடைய கதையை வி.கே. ராமசாமி எழுத, திரைக்கதையை நம்ம ஏ.பி. நாகராஜன் அவர்கள் எழுத, கே. சோமு அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணார். அந்த படம் வி.கே. ராமசாமியும் ஏ.பி. நாகராஜனும் சேர்ந்து தயாரித்த அந்த திரைப்படம் எம்.ஆர். ராதாவுடைய வாழ்க்கையில், திரையுலக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சுது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த படத்தோட பேர் நல்ல இடத்து சம்பந்தம் அப்படின்னு. உண்மையிலேயே நாத்திகவாதியாக இருந்தாலும் கூட இப்படி எம்.ஆர். ராதா, வி.கே. ராமசாமி, ஏ.பி. நாகராஜன், சிவாஜியினுடைய அட்வைஸு, ஆசை அப்படின்ட்டுலாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல இடத்து சம்பந்தமாக இவர்கள் இருந்ததுனால தானே என்னமோ அந்த நல்ல இடத்து சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் உருவானுச்சு. எம்.என். ராஜம், சவுகார் ஜானகி, பிரேம் நசீர் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருந்த அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது. இதை அடுத்து தான் தொடர்ந்து பார் மகளே பார் உட்பட வரிசையாக அவர் படங்களில் நடிச்சிட்டே இருக்காரு. பாகப்பிரிவினை மாதிரியான படங்களில் நடிச்சிட்டே இருக்காரு. ராதா அண்ணனுக்கு ஏதாவது கேரக்டர் யோசிங்க, இந்த படத்தில் ராதாரண்ணனை போடுங்கன்னு தொடர்ந்து தன்னுடைய படங்களில் ராதாரண்ணனை போடுறதுக்குன்னே அவர் கேரக்டரை உருவாக்குறதுக்கு இயக்குநர்கள்ட்டெல்லாம் சொல்லி நிறைய படங்கள் வந்தது. ஏன் சிவாஜி ஃபிலிம்ஸ் தயாரித்த புதிய பறவையில் கூட எம்.ஆர். ராதாவுக்கு ஆகச்சிறந்த ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்குன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்படி இரத்த கண்ணீர்லேருந்து ஒரு 4 வருட இடைவெளிக்கு பிறகு வி.கே. ராமசாமி அவர்களும் ஏ.பி. நாகராஜனும் தயாரித்த வி.கே. ராமசாமி கதை எழுத மதுரை கே. சோமு அவர்கள் டைரக்ட் செய்த அந்த படம் நல்ல இடத்து சம்பந்தம் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை இப்படித்தான் தடக்குன்னு அமையும். எம்.ஆர். ராதா அவர்களுக்கு அப்படி அமைஞ்சுது. இன்னும் சொல்லப்போனால் எம்.ஆர். ராதாவுக்கு அது திருப்பு முனையோ இல்லையோ தெரியாது. தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு திருப்பு முனை அமைஞ்சதுனால தான் ஒரு ஆகச்சிறந்த ஒரு நடிகர், ஒரு கலைஞர் நமக்கு கிடைச்சாரு அப்படின்னு சொல்லலாம். வணக்கம்.